ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டியூப். இன்றைக்கி நம்ம சேனலில் மலேசியா விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அன்னைக்கு காலையிலே வந்துட்டு பார்த்தோன்னா எந்திரிச்சு ரெடி ஆகி கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நேராக இன்றைக்கி இப்போ வந்து கேஎல் டவர் பார்க்குறதுக்காக போகிறோம். ஸோ போகிற வழியிலே வந்து பார்த்தோன்னாக்கா மியூசியம், நெகாரா மியூசியம் எல்லாம் இருந்தது. அண்ட் இது மாதிரி போகிற வழியில் 2-3 அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. பட் சரி இறங்கி பார்க்க வேணாம், எங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் முக்கியமான இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால ஸோ போகும்போது அப்படியே வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். இது ஒரு மஸ்ஜித், நேஷ்னல் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவாக இது. ஸோ அதுவும் வந்து வெளியவே பார்த்துக்கிட்டோம். இன்றைக்கி நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வெளியே போகிறோம். ஃபைசின் என் மதரெல்லாம் வரல. ஃபைசின் ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் இன்றைக்கி வரல, நான் வீட்டிலே இருக்கிறேன், யூடியூப் பார்த்துட்டு வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ டிவி இருக்கிறதுனால அவர் வந்து நான் வரல அப்படின்ட்டார். அதனால மதரெல்லாவும் கூட வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் கிளம்பி இங்கே இப்போ வந்து கேஎல் டவர் பார்க்குறதுக்காக போகிறோம். இந்த இடத்துலேருந்து ஒரு 20 minutes ஆஃப் கார் டிரைவில் வந்து இங்கே வந்து ரீச் ஆகிடலாம். அண்ட் தென் நேராக உள்ள டிக்கெட் கவுண்டர் கிட்டே வந்துட்டோம். இங்கே டிக்கெட் எடுக்கிறதுக்காக. மலேசியன் ரெசிடென்ட்னால் நமக்கு வந்து கம்மியாகவே இருக்கும், ரொம்பவே கம்மியாக இருந்தது, ப்ரைஸ் ரொம்ப டிஃபர் இருந்தது. டூரிஸ்ட்டுக்கும் போது கொஞ்சம் அதிகமாக தான் வரும். நாங்கள் இன்றைக்கி வந்து டவர் வாக் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம், அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி வந்து நிறைய க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஏஜ் இவ்வளோ இருக்கணும், வெயிட் இவ்வளோ வந்து இருக்கணும், அந்த மாதிரி. அப்புறம் வந்து ட்ரெஸ் அட்டையர் வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஒரு 7 விஷயம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டவர் வாக் கொஞ்சம் சூஸ் பண்ண முடியும். ஸோ நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஆன்லைனில் வந்து டிக்கெட்ஸ் கிடைக்கல எங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல செக் பண்ணதுனால. ஸோ லைவாக வந்து நேர்லேயே வந்து எடுத்தாச்சு. ஸோ இங்கே செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு நாங்கள் வந்து உள்ளே போக வேண்டியது தான். ஸோ உள்ளே போனோன்னுமே எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து கைட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்துக்கும் தனி லிஃப்ட் வச்சுருக்காங்க. ஸ்கை டெக் தனியாக, அப்சர்வேஷன் டெக்கு, அப்புறம் வந்து டவர் வாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேராக நாங்கள் வந்து டவர் வாக் ஏரியாவுக்கு வந்து போயிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு அட்டையர்ஸ் எல்லாம் வந்து அவங்க கொடுக்குற அந்த சேஃப்டி அட்டையர்ஸ் எல்லாம் வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ நம்மளோட திங்ஸையும் சேஃபாக லாக்கரில் வச்சிடணும். அண்ட் நீங்கள் போய் கேமரா எடுத்துகிட்டு போவான் கேட்டால் எடுத்துகிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஸோ அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் 2 பேரும் நல்லா வந்து ரெடி ஆகிட்டு உள்ளே வந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஈஸியாக தான் இருந்தது வாக் பண்ணுறதுக்கு. நம்ம கேமரா கையில் வச்சுருந்துருக்கலாமே, இன்னும் நல்லா வந்து வியூவெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கலாமே, அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் டவர் வாக் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டோம். பெருசாக அங்கே ஃபோட்டோஸும் வந்து எங்களுக்கு நாங்கள் வாங்கலை. பிகாஸ் அங்கே ஒரு 20 ஃபோட்டோஸ் மட்டும் வச்சுக்கிட்டு 40 ringgits சார்ஜ் பண்ணாங்க. ரொம்ப ஓவராக இருந்தது, நல்லா கொள்ளை அடிக்கிறாங்க. இந்த மாதிரி டூரிஸ்டம் பிளேஸ் எல்லாம் வரும்னாக்கா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு நிறைய வந்து காசு பிடுங்க பார்க்குறாங்க. அண்ட் தென் நாங்கள் டவர் வாக் முடிச்சிட்டோம். இப்போ வந்து வெளியாகிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே வந்து கீழே இருக்கிற அந்த லான் ஏரியாலாம் ரொம்ப நல்லா இருந்தது வியூவு. ஸோ வெளியே அந்த வியூஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம இப்போ வந்து மால் இருக்க பக்கத்தில் வர வழியில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த மால் போய்ட்டு கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இங்கே வந்து ஒரு தியேட்டர் மாதிரி செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டவர் வந்து எப்படிலாம் வந்து பில்ட் பண்ணாங்க, என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூவி மாதிரி வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது வேணும்னா பார்க்கலாம். ஃபுல்லான மலாயிலே இருந்தது, நமக்கு வந்து புரியாது, இங்கிலீஷ் சப்டைட்டில் கூட இல்லை. ஸோ அது கொஞ்சம் நேரம் மட்டும் அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு வந்து கிளம்பிட்டோம். இங்கே நிறைய வந்து வெளியே ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க, கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஷாப்ஸில் வந்து லைக் இந்த கீ செயின், யூஸ்வலாக வந்து மேக்னெட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பட் இங்கே இந்த மாதிரி இடத்துல வாங்குறது எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கணும், இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வாங்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் வாங்குறது தான் பெஸ்ட்டு. பார்கெயின் பண்ணி சூப்பராக வந்து வாங்கலாம். இல்லைனாக்கா டேக் போட்டே ப்ரைஸில் வந்து சில கடையில் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி வாங்கலாம். பிகாஸ் அவங்க நியாயமான ப்ரைஸ் தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான டூரிசம் பிளேஸில் இருக்கிற ஷாப்பில் போய் வாங்கினோன்னாக்கா ரேட் ரொம்பவே அதிகமாக தான் சொல்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து துரியான் ஃப்ரூட் வந்து ரொம்ப ஃபேமஸ் மலேசியாவில். ஸோ இங்கே வந்து நிறைய ஷாப் வந்து அதுக்குன்னு தனியாக போட்டிருக்காங்க. ஏன் ஸ்பெசிஃபிக்காக இங்கே போட்டிருக்காங்கன்னு தெரியல. எனக்கு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அந்த லான் ஏரியாவில். எடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இது ஒரு பெரிய ஒரு ஸ்லோப் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து கீழே இறங்குற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது இந்த வியூ அப்படியே பார்க்குறதுக்கு.
அண்ட் இங்கேருந்து அந்த மாலுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆஃப் வாக் ஆகும். பட் என் ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே போயிடான்னு சொன்னாங்க. சரின்னு ஓகே நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ஆல்சோ நடக்க வந்துட்டே இந்த 20 மினிட்ஸ் கிட்ட. அண்ட் ஆல்சோ இது ரொம்ப வருஷம் ஆச்சு நாங்கள் இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து தனியாக நடந்து போய். பிகாஸ் ஃபைசன் பிறந்ததுக்கப்புறம் அவரை கூட்டிகிட்டு போகிற மாதிரியே தான் இருக்கும், அவருக்காகவே ஒன்று பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. பட் எங்களுக்காக ஒரு தனியாக ஒரு டைமு கடைசியாக வந்து யூஎஸை தான் இந்த மாதிரி நிறைய நடந்து போவோம். மோஸ்ட்லி எங்களுக்கு என் ஹஸ்பண்ட் நடக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து பிடிக்காது. பட் அவங்க கூட சேர்ந்ததுக்கப்புறம் சரி நானும் அவங்க கூட இது கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஒரு 20 மினிட்ஸ் நல்லா பேசிக்கிட்டே ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆஃப் வாக் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஒரு கோல்டன் மெமரிஸ், லைக் பேக் டு மெமரிஸ் எல்லாம் போன மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நடந்தே வந்து மால்குள்ளே வந்தாச்சு. இங்கெல்லாம் மால் வந்து கூட்டமே இல்லை, ரொம்ப அமைதியாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இன்ஃபேக்ட் வீக்கெண்ட்ஸில் கூட எனக்கு நிறைய மால்ஸ் இருக்கிறதுனாலயா இல்லை வந்து யாரும் மால்ஸ்க்கு வர மாட்டாங்களான்னு கூட தெரியல. பட் நம்ம ஊர் சென்னையிலலாம் வந்து ஒரு மாலை விட்டு வைக்கிறது இல்லை, அவ்வளோ கூட்டம் வந்துடுது. வீக் டேஸ்லேயுமே இப்போலாம் வந்து பிளான் பண்ணி வந்துடுறாங்க. வீக்கெண்டில் வந்து போவேணா நம்ம வீக் டேஸில் போயிடலாம், கூட்டம் இருக்காது நான் போனாக்கா அப்போயும் நம்மள மாதிரி பல பேர் வந்துடுறாங்க. ஸோ அதனால் கூட்டமும் வந்து மால்லாம் இங்கே ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தது. அண்ட் சைனீஸ் நியூ இயருங்கனால இந்த ஃப்ளார்ஸ் டெக்கரேஷன்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ட்ராகன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் நாங்கள் இப்போ வந்து ஈக்கோ ஷாப்பு தான் வந்திருக்கோம். இது நிறைய மாலில் இந்த ஷாப் இருக்கும். அப்படி இல்லை நோக்கோன்னு ஒரு ஷாப் பார்த்தேன். நோக்கோ ஷாப்லேயும் நல்லா இன்னும் சூப்பர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். பட் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து பக்கத்தில் ஈக்கோ தான் கிடச்சிது. ஸோ அதனால் ஈக்கோ வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ தான் ஷாப்பிங்கே வந்து வந்திருக்கேன் மலேசியா வந்து. ரொம்பவே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இங்கே வந்து எல்லா ஐட்டம்ஸுமே வந்து 2.5 ரிங்கெட்ஸ் 2.40 ரிங்கெட்ஸ் தான், விச் மீன்ஸ் இந்தியன் அமௌண்ட்டுக்கு 50 ருபீஸ் கிட்ட தான் வரும். எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அது நிறைய கேள்விப்படாத பிராண்ட் நேமும் இருந்தது, தெரிஞ்ச பிராண்ட்ஸும் வச்சுருந்தாங்க. அண்ட் முக்கியமாக சொல்ல போனாக்கா ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், கிச்சன் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் நம்ம எல்லாமே டாய்லெட்ரிஸ், அது நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக கிடச்சிது. அதுவும் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தது. இவ்வளோ கம்மி ரிங்கெட்ஸ்க்கு வந்து இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுமானா அவ்வளோ சூப்பராக இருந்தது. பிகாஸ் இப்போ நீங்கள் இப்போ மலேசியா வந்து மூவ் ஆகுறீங்க, மலேசியாவில் வந்து ஃபேமிலி செட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஒரு கடை போதும், ஃபுல்லாக வாங்கி வீடியோ சூப்பராக டெக்கரேட் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ மலேசியா வந்து செட்டில் ஆகுறீங்கன்னா தங்க வரீங்கனாக்கா இந்த மாதிரி ஐட்டம்ஸ், குக்வேர்ஸ், கிச்சன் ப்ராடக்ட்ஸ் அதுன்னு எதுவுமே வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் இந்தியன் க்ரோசரி மட்டும் வாங்கிக்கிட்டால் போதும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்தியன் க்ரோசரி மட்டும் கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்தது. இங்கே நான் 2-3 ஷாப்பில் நான் பார்க்கும்போது இந்தியன் க்ரோசரிஸ் ஐட்டம்ஸ், பருப்பு, அரிசி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வரலாம் போல இருக்குது. மற்றபடி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே தான் சீப்பு. சென்னையை விட ரொம்பவே சீப்பாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். அது ஏன் தெரியல. பட் மலேசியா இஸ் பெஸ்ட் ஃபார் ஷாப்பிங். பட் என்னால் அந்தளவுக்கு பண்ண முடியல, கொஞ்சம் கட்டு தான். என் ஹஸ்பண்ட் வந்து ஒவ்வொரு பொருள் எடுக்கும் போதும் வந்து நமக்கு லக்கேஜ் பத்தாது, நமக்கு லக்கேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, லக்கேஜ்னு ஃபுல்லாக அதை தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இல்லைனா நான் இன்னுமே எடுத்துகிட்டு இருப்பேன். இன்னும் சொல்லப்போனால் கடைசி டைமில் பேக்கிங்கில் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல போய் பேக்கெல்லாம் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியுமே நான் நிறைய ஷாப் பண்ணியிருக்கேன். அது பண்ணலாம் இன்னும் கண்டபடி எடுத்துகிட்டே இருந்திருப்பேன். நான் ஒரு ஷாப்பிங் ஃப்ரீக்கு. ஆக்சுவலி ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து ஊரில் வந்து 40-50 ருபீஸ்க்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஒவ்வொன்றும் வந்து 120 ருபீஸ் 110 ருபீஸ்னு போட்டிருப்பாங்க. இன்ஃபேக்ட் டிமார்ட்டை விடவே இங்கே ரொம்பவே கம்மியாக இருந்தது. இந்த ஃப்ளிப்ஃப்ளாப்லாம் ஓகே நல்ல குவாலிட்டி தான். 50 ருபீஸ்க்கு இதெல்லாம் கிடைக்குமானா ஒரு பெரிய அதிசயம் தான். வீட்டில் இந்த டாய்லெட் ஸ்லிப்பரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது எல்லாமே. ஃபைசனெல்லாம் கூட்டிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்லிப்பர்ஸ் ஒன்று பிக் பண்ணியிருப்பேன். ஏன்னா சைஸ் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. மற்றபடி எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபைசன் வராமல் இருந்ததுனால கொஞ்சம் நிறைய டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் பார்க்கவும் முடிஞ்சது. அவன் இருந்திருந்தால் சுத்தமாக அதுவும் வந்து முடிஞ்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் குவாலிட்டியாக இருந்தது. அதுதான், சும்மா அது 2 ரிங்கெட்ஸ்னு சொல்லிட்டு குவாலிட்டி இல்லாமலாம் இல்லை, எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஸோ ஒரு வீட்டுக்கு பேசிக்காக என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே இங்கே இது ட்ராஷ் பேக்லேருந்து லாண்ட்ரிக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி குவாலிட்டியாக இருக்குமான்னு தெரியல. பட் அது கூட வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் எனக்கு வந்து இந்த டூத் ப்ரஷ் செக்ஷனும் ரொம்ப பிடிச்சது. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபைசனுக்கும் ஒரு டூத் ப்ரஷ் வாங்குற ஐடியா இல்லை, பட் அந்த டாய் கிஃப்ட் வந்தது. ஸோ அதனால் வந்து வாங்கிட்டோம். அண்ட் இங்கே டாய்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபைசனுக்கு நிறைய டாய்ஸ் வந்து பிக் பண்ணிட்டோம். அவர் வேறு வரலையா, சரி ஓகே அவனுக்கு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு டாய்ஸுமே நிறைய வந்து பிக் பண்ணிக்கிட்டோம். அண்ட் செராமிக் ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. செராமிக் பவுல் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் 2 ரிங்கெட்ஸ்க்கு அவ்வளோ கம்மியாக கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிக் பண்ணிக்கிட்டேன்.
சரி, ஒவ்வொரு சைடும் முடிக்க இன்னொரு சைடு போக சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸு. பட் என் ஹஸ்பண்ட் இல்லை, கண்டிப்பாக உடஞ்சிரும், தயவு செஞ்சு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் பேப்பர் டவலெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது குவான்டிட்டி, ப்ரைஸுமே அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் மற்றபடி இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஐட்டம்ஸ், அதெல்லாம் ப்ரைஸ் கம்மி தான், பட் கண்டிப்பாக எடுத்துகிட்டே போக முடியாது. பட் நல்லா இருந்தது. அண்ட் மோரோவர் இங்கே நான் வந்ததுக்கான முக்கியமான காரணம், இந்த ஷாப் வந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து நான் யூஸ் பண்ணுற வெசல் வாஷிங் ப்ரஷ். அது வந்து இங்கே தான் கிடைக்கும். நான் அந்த ப்ரஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 இயர்ஸாக நான் வந்து யூஎஸ்லேருந்து ஊருக்கு வந்ததுலேருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு ப்ரஷ்ஷே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ப்ரஷ் வந்து இங்கே மட்டும்தான் கிடைக்கும், எக்கோ ஷாப்பில் தான் கிடைக்கும்னு போட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வாங்குறதுக்காக வந்தேன். ஸோ அதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம், கடகடன் அள்ளி போட்டுட்டேன் அப்படியே. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜாலர் பாட்டில். நம்ம ஜாலர் செய்வோம் இல்லையா, அந்த பாட்டிலும் வந்து இங்கே இருக்கும். ஸோ அந்த பாட்டில்ஸும் வந்து வாங்குறதுக்காக வந்து எனக்கு எங்கிட்ட இருக்குது. பட் சித்திலாம் கேட்டாங்க, என் மதர்லாம் கேட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக வந்து அதை வாங்கிக்கிட்டேன். ஸோ உங்கள் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சிட்டோம் ஒரு வழியாக. அதுவே நல்லா 2 பேக் வந்துடுச்சு. ஸோ அங்கேருந்து வந்து இப்போது அந்த மால்லேருந்து வெளியாகும் போதே வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் தான் வெளியாகிற மாதிரி இருக்கும், கனெக்ஷனாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக அங்கேருந்து அப்படியே வெளியாகி டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து நின்றுட்டோம். 7 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ட்ரெயின் வரும். ஸோ எங்களுக்கு ட்ரெயின் வந்துச்சு. ஸோ இங்கேருந்து ஏறணுனாக்கா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம வந்து கேஎல் சென்டர் வந்து போயிடலாம். மோஸ்ட்லி நம்ம மெட்ரோ எடுத்தாலே வந்து நிறைய சிட்டிஸில் நிறைய ஏரியா வந்து கவர் பண்ணலாம், பார்க்குறதுக்கு வியூ நல்லாயிருக்கும். இங்கே வந்து டூர் பஸ்ஸும் இருக்குது. 30 மினிட்ஸ் 1 hour ஆஃப் ட்ராவலில் டூர் பஸ்ஸும் இருக்குது. பஸ்ஸில் ஏறோன்னா ஃபுல்லாக ஒரு 1 hour வந்து சுற்றி காமிச்சிருவாங்க. நாங்கள் வந்து புக்கிங் பின்தாங் வந்து போகவே இல்லை. ஸோ அதுவும் வந்து இதிலே வந்து பார்த்துக்கிட்டோம். அண்ட் நாங்கள் எங்கள் வீட்டு பால்கனிலேருந்து பார்க்கும்போது எப்போதுமே வந்து ட்ரெயின் வந்து போயிட்டு வரும், மோனோ ரயில் வந்து போயிட்டு வரும். ஸோ அது வந்து நாங்கள் இங்கேருந்து போகும்போதே எங்கள் அப்பார்ட்மெண்ட் வந்து தெரிஞ்சுது. ஸோ நேராக தெரியலையா, அதுதான் நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது இந்த ஸ்டேஷன் இங்கே ட்ரெயின் போகிறது தெரியும். ஸோ அதே ட்ரெயின் வந்து நாங்கள் இங்கேருந்து வந்து எங்களோட இது வந்து பார்த்தோம், நல்லா இருந்தது வியூவு. இதுக்கு வந்து நாங்கள் கேஎல் சென்ட்ரல் போக தேவையில்லை, அதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்லேயே இறங்கிட்டோம்னாக்கா கரெக்டாக வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டைமும் வந்து ஒரு 1 o'clock மேலேயே ஆகிடுச்சு. லஞ்ச் வாங்கிட்டு போகணும். வீட்டில் ஃபைஸனும் மதுரை இல்லாமல் பசியில் இருப்பாங்க. ஸோ அப்படியே லஞ்ச் வாங்கிட்டு வீட்டை போய்ட்டு லஞ்ச் முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். இங்கே எஸ்கலேட்டர்லேருந்து இறங்கின உடனே வந்து பார்த்தோன்னாக்கா இந்த அரப் ரெஸ்டாரண்ட் இது. முதல் நாள் வந்து நாங்கள் இங்கே தான் சாப்பிட்ருந்தோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து இங்கேயே வந்து ஃபைஸனுக்கும் வந்து வாங்கிட்டு போயிடலாம், எங்களுக்கும் லஞ்ச் வந்து இங்கேயே வாங்கிட்டு போயிடலான்னு நல்லா தான் இருந்தது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துவிட்டோம். இங்கே ஷார்மா இல்லை, இங்கே வந்து ஃபைஸன் ஷார்மா வேணும்னு கேட்டிருந்தான். ஸோ அதனால் வந்து ஃபைஸனுக்கு வந்து இங்கே ஷார்மா வாங்கிக்கிட்டோம். ஸோ அடிக்கடி கொடுக்குறது நல்லது கிடையாது தான், பட் இது கொஞ்சம் நல்லா இருந்தது. ரொம்ப மைனஸ் எல்லாம் இருந்தல, நல்லா குக் பண்ணி நல்லா தான் ஹைஜீனிக்காக இருந்தது. சரி, ஓகே, இங்கே சாப்பிட்டுட்டு போட்டோமே, ஊரெல்லாம் அடிக்கடி வாங்கி கொடுக்கறது கிடையாது. ஸோ அதனால் வந்து ஓகே சரி வாங்கி கொடுப்போமேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துவிட்டோம். இங்கே வந்து அவர் செஞ்சுட்ருக்கிறத வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் தென் உள்ளே போயிட்டு எங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பணும். ஸோ வீட்டுக்கு போயிட்டு லன்ச்லாம் முடிச்சுட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் எங்கே போகணுங்கிறத அடுத்த vlogல வந்து பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.